ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெட்னஸ்டே லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை, கீரை வந்து கூட்டு மாதிரி வச்சுருக்கேன், சிறுகீரை கூட்டு. இது மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துலேருந்து அரைக்கீரை எல்லா கீரைக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கூட்டு வச்சேன், அதுவும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கோல்டு, அதுக்கப்புறம் ஹீட்னால கோல்டானதுனால கீரையும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருவாடு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி வந்து பிறக்க போகுது, அதனால் இருக்கிற கருவாடு எல்லாமே வறுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வறுத்துட்டு வாழைக்காய் வறுவலும் பண்ணியிருக்கேன். பையனுக்கு கருவாடு வந்து சாப்பிட மாட்டான், அதனால் பாப்பாவுக்கு அவனுக்கு வாழைக்காய் வறுவல் வந்து பண்ணியிருக்கேன். தோசை வந்து அந்த சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டோம்னா, அதை கீரை கூட்டு கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். லஞ்சு வந்து பேக் பண்ணிவிட்டேன். அப்புறம் செடிங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தேமோ நீர் கரைசல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்லா வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து புளிச்ச தயிரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு எடுத்து அதையும் நல்லா மிக்சியில் ஓட்டி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நாள் வச்சுருங்க. 10ஆவது நாள் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் இது வந்து ஒரு 100 ml எடுத்து மிக்ஸ் பண்ணி பூ பிஞ்சிலாம் கொட்டும் பார்த்திங்கன்னா அந்த செடிங்க மேலே எல்லாம் தெளிச்சு விடுங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 வாட்டி தெளிக்கணும்.